ஏங்க இந்த பையன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். அப்ப அவன் டாகி இவன் மேல பாசத்துல குதிக்குது. பட் அது மேல ஒட்டி இருந்த சேரெல்லாம் இவன் மேல பட்டதும் இவன் செம கடுப்பாகி அதை திட்டிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான். இப்ப ஸ்கூல்ல அழுக்கான துணியை போட்டுட்டு வந்ததுக்கு பிடி சார் இவனை பனிஷ் பண்றாரு. எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டதுக்கு நீ தான் காரணம்னு டாகியை இவன் மறைச்சு பாக்குறான். அடுத்த நாள் அவங்க அம்மா லஞ்ச் பேக் பண்ணி டாகி கிட்ட கொடுத்து பையன் கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அதுவும் நிறைய டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி எப்படியும் அவங்க கிட்ட லஞ்ச கொடுக்குது. பட் இதை பார்த்து மத்த பசங்க எல்லாம் பயந்து அங்கிருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு இந்த பையன் டாகியை திட்டி லஞ்சையே தூக்கி போட்டுறான். ஆனா இவன் இவ்வளவு பண்ணியும் இந்த டாகி இவன் மேலதான் உயிரியே வச்சிருக்கு. அதனாலேயே இவன் எங்க போனாலும் இவன் சேஃப்டிக்கு இவன் பின்னாடியே இது போகுது. இப்ப இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட இவன் பிளே கிரவுண்டுக்கு போறான். பட் இந்த நாய் இருக்கிறதுனால யாருமே இவனை சேர்த்துக்க மாட்டாங்க. அதுல கடுப்பாக்கி அவங்களோட பால தூக்கி இவன் ஓடி வந்துடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் ஓட முடியாம கால் தடிக்கி கீழே விழுந்துடுறான். மாட்னாடான்னு அந்த பசங்களும் கேங்கா சேர்ந்து இவனை அடிக்க போகும்போது இந்த டாகி தான் பயம் காட்டி அவங்கள ஓட விட்டு இவனை காப்பாத்துது. ஆனா இப்பயும் அந்த டாகி மேலதான் இவன் கோபப்பட்டு இனிமே என் பின்னாடியே வராதுன்னு ஆஷா அதை திட்டி விட்டுறான். அண்ட் அன்னைக்கு நைட்டே ஒரு கயிறால அது இருக்கமா இவன் கட்டுறான். இத பார்த்து ஷாகான அந்த பையனோட அப்பா தான் லேட்டரா இத காப்பாத்துறாரு. இப்ப இவன் பர்த்டேக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா இந்த டாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுது. சோ இத பத்தி ஹாஸ்பிடல்ல கேட்கும்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்குன்னு இன்னும் 2 அட்டாக் வந்தா இது இறந்து போய்டும்னு டாக்டர் சொல்றாரு. இத கேட்டு ஷாகான இந்த பையன் அவன் தப்ப உணர்ந்துட்டு அன்னில இருந்து அது கூட பாசமா இருக்கான் அண்ட் பத்திரமா அதை பாத்துக்கவும் செய்யறான். இப்படி இருக்க ஒரு நாள் இவங்க விளையாடும் போது சடனா இதுக்கு செகண்ட் அட்டாக் வந்துருது. பட் அதுல இருந்தும் கஷ்டப்பட்டு எப்படியோ இதை இவங்க காப்பாத்திடுறாங்க. நம்ம மேல இவங்க இவ்வளவு பாசமா இருக்காங்களேன்னு ஒருவேளை இவங்க கண் முன்னாடியே நம்ம இறந்துட்டோம்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓரமா இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போய் அங்கேயே அதோட கடைசி மூச்சை விட்டு டாகி இறந்து போகுது. அடுத்த நாள் இந்த டாகியை தேடி இவன் போகும்போது ஒரு மனுஷன் மலைக்கு மேல ஒரு நாய் இருக்கிறதா இவன் கிட்ட சொல்றாரு. இவனும் அது இறந்தது தெரியாம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு ஓடி போய் பார்த்தா அவனோட டாகி இங்க இறந்து கிடக்குது. அதை பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு அதை கட்டி பிடிச்சி இவன் பயங்கரமா அழுகுறான். அண்ட் அப்படியே ஸ்டோரியும் முடியுது. சோ உங்கள எத்தனை பேர் டாகியை வளர்க்குறீங்க? ஒருவேளை வளர்க்குறீங்கன்னா டாகியோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க.